Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான போகைன்வில்லா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோனி லீவ்ல இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க போல, ஹஸ்பண்ட் தோல்ல சாஞ்ச மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா காயம் படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி 8 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. போகைன்வில்லா ஃப்ளவர்னு ஒரு ஃப்ளவரை நமக்கு காட்டுறாங்க. அதாவது பேப்பர் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ளவரை நமக்கு காட்டுறாங்க. இது ஒரு வீட்ல தான் இருக்கு. இந்த வீட்ல தான் அந்த ஒய்ஃப் இருக்காங்க போல. ஸ்டார்டிங் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க. இவங்க பேரு ரித்து அப்படின்றது. இவங்க ரெண்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப பசங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் ஒரு நபர் பால் பாக்கெட் தரதுக்காக வராது. இப்ப ரித்துவும் அந்த பால் பாக்கெட்டை வாங்கிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வீட்டு வேலைக்காரி எதிர வரா. வீட்டு வேலைக்காரி கிட்ட பசங்க எங்கன்னு கேக்குறாங்க. இவங்க தான் பசங்களை விட்டாங்க, அதுக்குள்ள அந்த விஷயத்த மறந்துருக்காங்க. வீட்டு வேலைக்காரி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. நீ விட்டியா நான் விட்டனா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க தான் விட்டீங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றா. ஓஹோ, நான் தான் விட்டனா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்கு மறந்துடும் போல. இவங்களுக்குன்னு ஒரு டைரி வச்சிருக்காங்க. அந்த டைரியில அப்பப்ப எழுதிப்பாங்க போல. அப்படி எழுதியிருக்க சில விஷயங்கள் எல்லாம் இவங்க படிச்சு பாக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரித்துக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து தான் ரித்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. டைரியை படிக்கிறது மூலியமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. என்னதான் இவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, திரும்பி இவங்க மறந்துதான் போவாங்க. இதுதான் இவங்களோட பிரச்சனையே. ரித்துவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்களை ரொம்ப பிடிக்கும். அதிக டைம் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் மாதிரி வரைவாங்க. அதிகம் இவங்க இருக்காங்கல்ல, போகைன்வில்லான்ற அந்த ஃப்ளவர் தான் வரைவாங்க. ஏன் இந்த பூவை மட்டும் வரைகிறாங்கன்னு தெரியல. எப்ப பாரு இந்த பூவையே தான் இவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வரைஞ்சாங்க பாத்தீங்களா, அதை போன்ல போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவரோட பேரு ராய்ஸ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. இவர் வேலை பார்க்குற இடத்துல புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் ராய்ஸை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. ராய்ஸ் இவரை பத்தி தெளிவா சொல்றாரு. ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னா இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த புது பையன் கேட்கிறான். ஆமா, கஷ்டம் இருக்கதான் செய்யுது. எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு ஊசி போட்டுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் சாமர்த்தியமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. விளையாட்டு காமிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுக்கே தெரியாம ஊசியை போட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு சுத்தமா வலியே இல்ல. அந்த அளவுக்கு இவரோட வேலையில இவர் சாமர்த்தியமா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் எத்தனை பேஷண்ட் இருக்காங்கன்ற மாதிரி இந்த நர்ஸ் கிட்ட கேக்குறாரு. இன்னும் 2-3 பேஷண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறனால சீக்கிரமா பேஷண்ட் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த லேடியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சில விஷயங்களை இவர் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு பெருசா காயம்லாம் பட்டிருக்காது. ஆனா ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டிருக்கும். டாக்டர் தான் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்றத புரிய வச்சிருப்பாரு. ரித்து வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேரு ரமா அப்படின்றது. ரமாக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரோட பேரு பிஜு அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரீத்து எங்கேயாவது வெளியே போனோம்னு நினைச்சாங்கன்னா கால் பண்ணி வர வைப்பாங்க. அந்த மாதிரி இப்ப ரமா இருக்காங்கல்ல, நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரித்துவை பொறுத்த வரைக்கும் முதலாளி அம்மால, அதனால கதவெல்லாம் திறந்து விடுறாரு. இவங்க சொல்ற இடத்துக்கு இவங்களை கூட்டு போறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வர வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கவர்கிட்ட தான் இவங்களோட பெயிண்டிங் எல்லாம் இவங்க விற்பாங்க போல. இப்ப பெயிண்டிங்க தராங்க. 3000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி பெயிண்டிங்கை இவர் வாங்கிக்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் தந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வேலைக்காரி ரமா இருக்கால, ஒவ்வொரு வாட்டியும் வெறும் 3000 ரூபாய் தான் தரான். அடுத்த வாட்டி நம்ம 4000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இது 3000 ரூபாய்க்கு போறதே அதிசயம் தான். நான் வரைஞ்ச பெயிண்டிங்கை யாரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் ராய்ஸை காட்டுறாங்க. அவர் தான் இந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்காரு. இப்ப இவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்க வேலை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இங்க நிறைய பழங்கள்லாம் காய்ச்சிருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெட்டி தரதான் இவங்களோட வேலையா இருக்கும். 2 பேர் சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ராய்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங்கை ஒரு ரூமுக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. பார்த்தா ஏற்கனவே ஏகப்பட்ட பெயிண்டிங் வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. ஒய்ஃபோட சந்தோஷத்துக்காக பண்றாரு போல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தர் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுறாரு. வேலையை முடிச்சிட்டன்ற மாதிரி இவர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு.
இவரு சரக்கச்சிட்டு இருப்பாரு. நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களான்ற மாதிரி அவருக்கு ஊத்துறாரு. அவருமே சந்தோஷமா வாங்கி குடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேலையெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்கல்ல, அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிடலாம், நம்மளும் கிளம்பலான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ரித்து காரணமே இல்லாம அடிக்கடி அழுவாங்க போல. அந்த மாதிரி தான் வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் முழுக்க பெயிண்டா மாறி இருக்கு. இப்பதான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் ரமா சொல்றாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபை கை தாங்களா இங்க இருந்து கூட்டு போறாரு. ஒய்ஃப் மேல எல்லாம் பெயிண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீ குளிச்சுப்பல்ல, குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒய்ஃபும் குளிச்சுட்டு வெளியே வராங்க. தலை முழுக்க தண்ணியா இருக்கு. எத்தனை வாட்டி டப்புக்குள்ள தலையை விடாதான்னு சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இப்ப பாரு, தலை முழுக்க ஈரமா இருக்குன்ற மாதிரி இவர் துவட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி மாத்திரையை போட்டு அவங்கள படுக்க வச்சிடுறாரு. இப்ப இவருமே ஒய்ஃபோட ரூம் வராரு. கீழே பெயிண்ட் எல்லாம் சிந்தி இருந்தது இல்ல, அதை ரமா தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் இவர் ஒய்ஃபோட போனை எடுத்து பாக்குறாரு. அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்க போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எல்லாத்தையும் இவர் டெலீட் பண்ணிடுறாரு. அந்த போட்டோவை பார்த்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க போல, அதனாலதான் இவர் டெலீட் பண்றாரு போல. என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இப்ப ரித்து இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு வயசாயிடுச்சு போலியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சட்டுன்னு ஒய்ஃபை கட்டி பிடிக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. யாரோ வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியே ஒய்ஃபுக்கு தோணுது. சட்டுன்னு இவங்க கண் முழிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. யாரோ பூந்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நியூஸ்ல எல்லாம் பாக்குறேன், நிறைய பேர் வீட்டுக்குள்ள திருடங்க பூர்றாங்க, நம்ம சேஃபா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. செக்யூரிட்டிக்கு நான் கேமராவெல்லாம் செட் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத, இப்ப படுன்ற மாதிரி சொல்றாரு. ரித்து இருக்காங்கல்ல, பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட பிரேயருக்காக வெளியே வந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது கேமரா செட் பண்றதுக்காக ஒரு டீம் வந்திருக்காங்க. டீம்ல 3 ஜென்ஸ் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பாக்குற இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுது. அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ போய் ஜூஸ் போட்டு எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு ஒரு காடை தரா. அந்த காடை எடுத்துட்டு வந்து இவங்க கபோர்ட்ல வச்சிடுறாங்க. எதனால அந்த பொண்ணை வித்தியாசமா பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, எல்லாருக்கும் ஜூஸ் ரெடி பண்ணுவோன்ற மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவங்க பண்றாங்க. அதாவது ஒரு கத்தி எடுத்து யாரும் பக்கத்துல வராதீங்க, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பசங்களாம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவர் பொறுமையா ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஒய்ஃபை கேட்கவே மாட்டாங்க. ஒய்ஃப் ஒரு அடி அடிக்கிறாரு. அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மயங்கின ஒய்ஃபை ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அடிப்பட்டதுக்கு இவரே மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வராரு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா. மேடத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறா. மேடத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாங்க, நீ தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சுல, நான் பில்ல செட்டில் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. வேற ஒரு நாள் நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒய்ஃப்க்கு சவுண்ட் கேக்குது. ஒய்ஃப் போன் டார்ச்சை வச்சு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறது தெரியுது. அவன் சட்டுன்னு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். திருட வந்தவன் போல. இவங்களுமே பயத்துல கத்துறாங்க. இவங்க கத்துறதுல ஹஸ்பண்டுமே முழிச்சிடுறாரு. அவன் கூட சண்டை போடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவோட தலையை நமக்கு காட்டுறாங்க. தலையில டாக்டர் ஃப்ரெண்டு தையெல்லாம் போட்டிருக்காரு. ஆக்சுவலா திருட நுழைஞ்சான் பாத்தீங்களா, அவனை அடிச்சு இவர் ஓட விட்டுருக்காரு. அவன் பதிலுக்கு அடிச்சிருப்பான்ல, அதனாலதான் இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். இதை பத்திலாம் அந்த ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் தான் நடந்த விஷயத்தை வச்சு ஆலோசினேட் பண்ணிட்டு இருப்பா, அதை நினைச்சாதான் கவலையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. விடுங்க டாக்டர், எல்லாம் சரியா போயிடும்ன்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. இவங்க எப்பவுமே போகைன் வில்லா பூவை தானே வரைவாங்க. ஆனா இன்னைக்கு வரையலாம்னு நினைக்கும் போது சன்ஃபிளவர் தான் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இவங்களுமே அந்த ஃபிளவரை வரைஞ்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சதெல்லாம் போட்டோ எடுத்திருப்போம்ல, அந்த போட்டோவை பார்க்கலான்னு போன்ல போட்டோவை செக் பண்றாங்க. ஆனா இவங்க எடுத்த மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. நம்ம ஒரு விஷயத்தை வரைஞ்சா அதை போட்டோ எடுத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி எழுதி வச்சோம், எதனால போட்டோ எடுக்கல, அடுத்த வாட்டி போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கிறாங்க. இவங்க உண்மையில போட்டோ எடுப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுவாரு. இவங்களுக்கு சன்ஃபிளவரை பத்தி தோணுச்சுல, ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரமா கவனிக்கிறா. என்னம்மா தலைவலிக்குதா, இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி டிவி ஆன் பண்ணி இவங்க கிட்ட ரிமோட்டை தந்துடுறா. இவங்களுமே டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. டிவில ஒரு பொண்ணு காணாம போனதை பத்தி சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரு சாயான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஷர்ட் போட்டிருக்கால, அந்த ஷர்ட்ல சூரியகாந்தி பூ இருக்கு. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணுது. ரமா இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ரமா, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தா ஞாபகம் வரல, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ரமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நம்ம ரெண்டு பேருமே மார்க்கெட்டுக்கு போனோம். அப்போ ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு ஒரு போலீஸ் விசாரிச்சாரு. போட்டோவை நான் பார்க்கல, நீங்க மட்டும் தான் பாத்தீங்க. ஒருவேளை அந்த பொண்ணா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி ரமா சொல்றாங்க. சரி, அந்த போலீஸ் கிட்ட நான் என்ன பதில் சொன்னேன்? தெரியும்னு சொன்னா தெரியாதுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாதுன்னு தான் சொன்னீங்கன்ற மாதிரி ரமா சொல்றா. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணுது. ஈர இவங்களோட பர்த்டேக்காக பிரேஸ்லெட் தந்திருப்பாரு, அது மிஸ் ஆகுறது கூட இவங்களுக்கு தெரியல. வேலைக்காரி தான் சொல்றா. ஓஹோ, என் பிரேஸ்லெட் மிஸ் ஆகுதான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹஸ்பண்ட் தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட உன்னை காட்டணும்ன்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள கூட்டு வராங்க. இன்னைக்கு வித்தியாசமா பெயிண்ட் பண்ணிருக்கன்ற மாதிரி அந்த பெயிண்டிங்க காட்டுறாங்க. சன்ஃபிளவர் தான் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பசங்களுக்காக முயல் வவ்வால வரைஞ்சிருக்காங்க. பசங்க கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப பசங்க வந்தோன்னா பசங்களை ரூம்க்கு கூட்டு வந்து காட்டுறாங்க. பசங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பசங்க கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஒரு ஆபீசர் இவங்க வீட்டுக்கு வராரு. இவர் ஏசிபி, பேரு டேவிட் அப்படின்றது. டேவிட் ஏதோ ஒரு விசாரணை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு போல. ஈரவன் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ரித்து உங்களோட ஒய்ஃப் தானே, உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப ரித்துவை இந்த இடத்துக்கு ஈரவன் வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா ரித்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. போட்டோல இருக்கிறது நீங்க தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் பார்த்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லுங்க, எதுக்காக சாயாவை ஃபாலோ பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சாயானா யாரு, சாயானா யாருன்னு எனக்கு தெரியாது, யார ஃபாலோ பண்ண மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் தான் சாயான்ற மாதிரி இவரும் டிவில காமிச்சா அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. இவங்களுக்கும் பார்த்த ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, டேவிட வெளியே கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபோட ப்ராப்ளத்தை புரிய வைக்கிறாரு. அடிக்கடி இவ மறந்துடுவா, அதே மாதிரி தேவையில்லாம ஆலோசினேட் எல்லாம் பண்ணுவா, இதுதான் இவளோட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டேவிட் என்ன சொல்றாருன்னா, காணாம போன பொண்ணு பெரிய ஆளோட பொண்ணு, கண்டிப்பா இந்த கேஸ்ல நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. நாளைக்கு நீங்களே ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க. அதே மாதிரி வரும்போது உங்க ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதோட ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஈரின் நேத்து தானே டேவிட பார்த்தாங்க, அதுக்குள்ள அதை மறந்துடுறாங்க. டேவிட் நேத்து கேட்ட மாதிரியே இன்னைக்கும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கே இவங்க சாயாவை தெரியலன்னு சொல்றாங்க. தெரியாத பொண்ணு எப்படி மேடம் நீங்க ஃபாலோ பண்ண முடியும்? அந்த பொண்ணு காலேஜ் விட்டு வெளியே வரா, நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்க பாருங்க, இதோ ஃபுட்டேஜே எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொன்னதை வச்சு இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது சாயா பின்னாடி இவங்க போயிட்டு இருக்கும் போது சாயா கிட்ட வேற ஒரு லேடி பேசுறதுக்காக போயிருப்பாங்க. வேற ஒரு லேடி பேசுறதுக்காக போனாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வேற ஒரு லேடி பேசுறதுக்காக போனாங்களா? அந்த லேடி யாரு, யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்களுமே பயங்கரமா யோசிக்கிறாங்க. அந்த சாயா கிட்ட ரமா தான் பேசுறதுக்காக போறா, அதை தான் பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த விஷயத்த பத்தி இவங்க டேவிட் கிட்ட சொல்றாங்க. ரமா யாருன்னு பார்த்து கூட்டுவாங்கன்ற மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. இவங்க சொன்னதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நீ ரமாவெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, தேவையில்லாம ஒளறி வச்சிருக்க, உனக்கு கன்ஃபார்மா தெரியாத விஷயத்த சொல்லாதுன்னு தானே சொல்லியிருக்கேன், எதுக்காக சொன்ன? இப்ப பாரு, உன்னால ரமாக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ரமாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரமாவையும் ஹஸ்பண்டையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்களால தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னு ஹஸ்பண்டுக்கு புரியுது. முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. நீ அந்த பொண்ணு கிட்ட பேச போனியாமே, அதை அவங்க பார்த்ததா சொன்னாங்கன்னு டேவிட் சொல்றாரு. சார், அந்த அம்மா ஆலோசினேட் பண்ணி அப்படி சொல்றாங்க, நான்லாம் யார்கிட்டயும் பேசலன்ற மாதிரி ரமா சொல்றாங்க. இப்ப ரமா ஹஸ்பண்டான பிஜுவை கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த லேடியோட ப்ராப்ளத்தை பத்தி இவர் சொல்றாரு. என் ஒய்ஃப்லாம் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரமாவும் பிஜுவும் ஆள் எப்படி, அவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சார், இவ சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, இவ ஆலோசினேட் பண்ணி நிறைய சொல்லுவா, அந்த மாதிரி சொல்றதுல ஒன்னா கூட இது இருக்கலாம், தேவையில்லாம இவ சொல்றதை வச்சு ரெண்டு பேரையும் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றாரு. ரித்து இருக்காங்கல்ல, என் குழந்தைங்க வீட்டுல இருந்து வர டைம் விடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப வேணா நீங்க கிளம்புங்க, குழந்தைய பாருங்க, ஆனா நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப நடக்க போன ஹீரோ இருக்காருல, நின்னு திரும்பி உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சார், எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பசங்களே கிடையாது, அந்த ரெண்டு பசங்களுமே அவளோட கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ரெண்டு பசங்க கற்பனையா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க டேவிட் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ரித்துக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்னு புரியுது. ஹீரோவா ரெண்டு பசங்களுக்கு பய சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக இவரும் டாட்டா காட்டுற மாதிரிலாம் நடிப்பாரு. டேவிட் இந்த கேஸ்ல பயங்கரமா தலையை பிச்சிட்டு இருக்காரு. டேவிடுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க போல, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான் கால் பண்ணி பேசுறாங்க. இவருமே கேஸ்ல இருக்க டென்ஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு தம்ம போடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல, இப்ப அடிக்க சொல்றாங்க போல. இவருமே உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே தம்ம போட்டுக்கிட்டே அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, பொண்ணு என்ன பண்றா அப்படின்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. பொண்ணு காலேஜ் தான் படிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு.
பொண்ணுக்கு ஒரு 17-18 வயசு இருக்குமான்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. என்ன இந்த நபர் வயசெல்லாம் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஒரு பார்வை பாக்குறாரு. டேவிட் இப்ப சாயான்னு ஒரு பொண்ணோட கேஸ தான் ஹேண்டில் பண்றாரு. ஆனா இவர் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பொண்ணுங்க இதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். மேக்ஸிமம் டூரிஸ்டா வந்தவங்க தான் காணாம போயிருக்காங்கன்ற மாதிரியே இவருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த ஸ்டேட்டை சேராம வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தான் காணாம போறாங்க. அப்படி காணாம போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. ஏற்பாடு பண்றேன்னு அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்ப மீரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கிரிமினாலஜி படிச்சவங்களா இருப்பாங்க. அது சார்ந்துதான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான அப்பா மட்டும் தான் இருக்காரு. இப்ப அவருக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தந்துடுறாங்க. வேலை விஷயமா நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டேவிட் தான் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டிருப்பாரு. ஏன்னா இவங்கள மாதிரி ஒருத்தங்க கூட இருந்தா ரித்து கிட்ட ஈஸியா பேசலாம்ல, அதனால தான் டேவிட் கூப்பிட்டிருப்பாரு. டேவிட் அங்க உட்காந்து இருக்காரு. ஆனா ரித்து கிட்ட கேள்வி எல்லாம் மீரா தான் கேக்குறாங்க. காரணமே இல்லாம சாயான்ற பொண்ணை நீங்க பார்க்க போயிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க சாயா கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? பேசின ஏதாவது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச எதையாவது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த மீரா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சாயா பின்னாடி போயிட்டு இருக்கும் போது வேற ஒரு லேடி சாயா கிட்ட பேசினதா சார் கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த லேடி யாருன்னு கேட்கும் போது ரமான்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ரமா இல்லன்னு சொல்றீங்க. அப்ப யார் தான் சாயா கிட்ட பேசினா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் மீரா கேக்குறாங்க. இதனால ரித்துவும் பயங்கரமா யோசிச்சு பாக்குறாங்க. அந்த லேடி யாருன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, நீங்க யோசிச்ச வரைக்கும் போதும், இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி ரித்து எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது பேசினதே இவங்க தான் தெரிய வருது. அப்ப நம்ம தான் பேசணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது கூட ஆலோசினேஷனா உண்மையான தெரியல. இந்த பிஜு ரமா ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா இருப்பாங்க. போலீஸ் பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற எங்களையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் அந்த மேடம் தான் காரணம். இதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரமா இல்லாம இவர் ரொம்ப கஷ்டப்படுறா. ரமா மன்னிச்சிரு வான்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே இறங்கி வந்துடுறாங்க. சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் அனுப்பி வைக்கிறாரு. பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போன மாதிரி ஒரு பையனோட பாடி கிடைக்குது. போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் கையில ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த பிரேஸ்லெட்டை ஒரு பார்வை பாக்குறாரு. என்னம்மா அந்த பிரேஸ்லெட் கிடைக்கலையான்ற மாதிரி வேலைக்காரி கேக்குறா. அப்பதான் பிரேஸ்லெட் காணாம போயிருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. என் ஹஸ்பண்ட் தந்ததுல தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கார்ல இருக்கா பாப்போன்ற மாதிரி கார்ல தேடி பாக்குறாங்க. கார்லயும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காரை வாஷ்காக தந்திருப்பாங்க. ஒருவேளை அங்க இருக்கவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றா. உன் ஹஸ்பண்ட வரவை அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார் வாஷுக்காக தந்தோம், பிரேஸ்லெட்டை காணோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. யாரு கிளீன் பண்ணான்னு மட்டும் பார்த்து சொல்லுன்ற மாதிரி பிஜு கோவமா சொல்லிட்டாரு. அவருமே கிளீன் பண்ணவங்கள பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பிரேஸ்லெட் காணாம போய் ஒரு வாரம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க கார் வாஷ கடைசியா 4 மாசத்துக்கு முன்னாடி தான் தந்திருக்காங்க. இத பத்தி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவங்களும் விசாரிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தேவையில்லாம நம்ம கழுத்தை தான் அறுக்குறாங்கன்ற மாதிரி அந்த எம்ப்ளாயும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் பாத்தீங்களா, அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு அடிபட்டிருக்கும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிஜு யோசிக்கிறாரு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கல்ல, அப்போ பிரேஸ்லெட் கீழே விழுந்து கடந்ததா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ரித்து மேடம் தான் காரை ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனா பிரேஸ்லெட்லாம் நான் பார்க்கலன்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. ரித்து மேடத்துக்கு காரே ஓட்ட தெரியாது, அவங்க எப்படி ஓட்டுவாங்கன்ற மாதிரி பிஜு கேக்குறாரு. ஏன் ஓட்ட தெரியாது, நல்லா ஓட்டிட்டு தான் வந்தாங்க, வா வாங்கிட்ட ப்ரூஃப் வேணா காட்டுறன்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. சிசிடிவில பார்த்தா ரித்து தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் தலையில இருந்து ரத்தம் வருது. ஹஸ்பண்டுக்கு கட்டு போறதுக்காக உள்ள கூட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பிஜு கிட்ட செக்யூரிட்டி கேட்டுட்டு இருக்காரு. பிஜு இருக்கார்ல, இந்த விஷயத்த ரித்துவை பார்க்க வைக்கிறாரு. ரித்துவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் போலன்ற மாதிரி பிஜுவும் ரமாவும் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் இன்னைக்கு காரை ஓட்டிட்டு போனதா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹஸ்பண்ட் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோன்னா அன்னைக்கு யாரு காரை ஓட்டுனது, நான் இன்னைக்கு விசாரிக்கும் போது இது தெரிய வந்தது, என்கிட்ட தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன், நீ மறந்துட்ட போல, திரும்பியும் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்த திருடனை முதல்ல ஒய்ஃப் தான் பார்த்திருப்பாங்க. ஹஸ்பண்டை எழுப்பி விட்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட் அவன் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. அவன் தலையிலேயே அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு ஓடி இருப்பான். இவரோட தலையில அடிபட்டுச்சுல, அதனாலதான் ஒய்ஃபு கூட கார்ல இவர் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. முதல்ல இவர் தான் காரை டிரைவ் பண்ணிருப்பாரு. ஆனா இவருக்கு பயங்கரமா மயக்கம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கமே போட்டுருவாரு. இதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம காரை ஓட்டலான்ற மாதிரி காரை ஓட்டி இருப்பாங்க. அப்படிதான் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ணிருப்பாங்க.
உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, என்ன ஏன் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துறேன்னு கேக்குறது. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் அடிக்கடி மறந்துடுறேன், எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. இப்ப திரும்பி விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா டேவிட் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை கவனிக்கிறாரு. இதுதானே அந்த பையனோட கையில கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டேவிடும் வந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த சாயாவோட கேஸ்க்காக மட்டும் வரல, சாயா மாதிரியே நிறைய இளம்பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. சாயா கேஸை சால்வ் பண்ணாதான் மத்த கேஸையும் என்னால சால்வ் பண்ண முடியும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா இவங்க திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிருக்கு. திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு கேட்டு இவங்க எல்லாம் டயர்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஈரின் மட்டும் வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த போகைன் வில்லா ஃபிளவர் தான் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே இவங்க கட்டிலுக்கு அடியில துண்டு சீட்டெல்லாம் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி சீட்டு கிடைக்குது. என்ன எழுதி இருக்கோன்ற மாதிரி இவங்க படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அந்த திருடனை அடிக்க மட்டும் செய்யல, துரத்திட்டு போனாருன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை தாண்டி சாயாவா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப சாயாவே எனக்கு தெரியுமான்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி எழுதுனதை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும் போல. சாயா கிட்ட இவங்க பேசின மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. உண்மையில சாயா கிட்ட பேசணுமா இல்ல எல்லாமே ஆலோசினேஷனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப குளிக்கிறதுக்காக இவங்க ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இவங்க உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு. இந்த காயெல்லாம் நமக்கே தெரியாம எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க. ரித்துவும் சமையல் பொருள் எடுக்கிறதுக்காக ஒரு கபோர்டை ஓபன் பண்றாங்க. ஒரு கார்டு கிடைக்குது. அந்த பொண்ணு தந்தா பாத்தீங்களா, அந்த கார்டு தான் கிடைக்குது. இது என்ன கார்டுன்ற மாதிரிலாம் ரமா கிட்ட கேக்குறாங்க. ஒரு பொண்ணு இன்ஸ்டால் பண்ண வந்தால அவ தந்த கார்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணை கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. திருடன் அடிச்சு ஓட விட்டுட்டேன்னு தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா திருடன் ஓடும் போது இவரும் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி போறாரு. இந்த விஷயம் இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நைட்டு நேரம் இவங்க குளிச்சுட்டு வெளியே வராங்க. அப்ப தலை எல்லாமே நனைஞ்சிருக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா, தலையெல்லாம் எதுக்காக நினைச்ச, இப்ப பாரு உனக்கு சளி வேற பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவரை தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. நிறைய பொண்ணுங்க காணாம போறதா டேவிட் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப வேற 2 பொண்ணுங்களோட போட்டோவையும் கொண்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுங்க பேரு ஜெனிஃபர், சங்கீதா அப்படின்றது. இப்ப 3 போட்டோவையும் வச்சிருக்காரு. இவங்க 3 பேர்ல யாரையாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 3 பொண்ணுங்களையும் தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சாயாவையும் திரும்பி மறந்துட்டாங்கன்னு இவருக்கு புரியுது. இவங்க கிட்ட கேட்டா நம்ம தான் பைத்தியம் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் மீராவும் சேர்ந்த மாதிரி அந்த டாக்டரை பார்க்க வந்துடுறாங்க. எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் தருவீங்கன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர் ஜன்னல் பக்கத்துல போகைன் வில்லா பூ இருக்கு. ஒருவேளை இங்க இருந்து பார்த்து கூட அவங்க அடிக்கடி டைகிராம் வரைய வாய்ப்பு இருக்கு. இவர் இந்த பொண்ணுங்களை ஏதாவது பண்ணதா அவங்க பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை தெரியுமான்ற மாதிரி இந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. நியூஸ்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன், மத்தபடி தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்லும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ஒருவேளை இவர் எதையாவது மறைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரித்துவும் வேலைக்காரியும் சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ரித்துவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ரித்துக்கு தோணுது. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க. வேலைக்காரியும் திரும்பி பாக்குறாங்க. யாரும் ஃபாலோ பண்ணலக்கா, நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கிறீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கூட்டு போறா. மீரா இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு வித்தியாசமான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன், நீங்க தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, லைட் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. அந்த ஓடிட்டு இருக்க லைட்டை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ரித்துவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கேள்வியா கேட்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ரித்துவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. அதாவது ஒரு காட்டு பகுதியில ரித்து ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே இருக்கிற தண்ணியில போய் பொத்துன்னு விழுறாங்க. தண்ணிக்குள்ள இருந்து எல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு கிளிப்பிங் தோணுது. எதனால இந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. இவங்க பயத்துல ஒரு ஸ்டேஜ்ல கத்தலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ தண்ணிக்குள்ள மூழ்கின மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ரித்து சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அடிக்கடி இவ தலையை ஈரமாக்கிடுவா, இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த மீரா கிட்ட சொல்லிட்டாரு. மீரா இருக்காங்கல்ல, 3 பொண்ணுங்களுமே கடைசியா எங்க காணாம போனாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்தை பார்க்கும் போது ஏதாவது ஞாபகம் வருதா, ஞாபகம் தான் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா ரித்து இருக்காங்கல்ல, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. மீரா தனிப்பட்ட முறையிலயும் சில விசாரணை பண்றாங்க. ஆக்சுவலா ரித்து விக்கிறதெல்லாம் ஒரு நபர் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காருல, எப்படி நீங்க அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்கன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. மேடம், உண்மையில வாங்குறது நான் கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் தான். இந்த விஷயத்த பண்றதுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தருவாரு, மத்தபடி வாங்குறது எல்லாம் அந்த ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் ஏன் வாங்குறாருன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது.
சரி ஹஸ்பண்ட பார்க்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோன்ற மாதிரி இவங்களுமே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரியவரோட போட்டோ இருக்கு. யார் இந்த பெரியவர் அப்படின்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. என்னோட தாத்தா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வாங்குறதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம்ல, அதுக்காக தான் அவங்க தர பொருளை அடிக்கடி இவர் விக்கிற மாதிரி பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க, ஏன் குழந்தைக்கு ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. 2 வாட்டி ட்ரை பண்ண மேடம், 2 வாட்டியும் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சாரி சொல்றாங்க. இப்ப ஜன்னலை ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஜன்னலை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல போகைன் வில்லா பூ இருக்கு. இத பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டர் இடத்த பார்த்து வரைஞ்சாங்களான்னு தோணுச்சுல்ல, ஏன் ஹஸ்பண்ட் இடத்த பார்த்து வரைஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. உங்க ஒய்ஃப் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்களான்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. கல்யாணம் புதுசுல நாங்க வருவோம், அதுக்கப்புறம் அவ அடிக்கடி எல்லாம் வரமாட்டா, எப்பயாவது தான் வருவா. ஏன் எதுக்கு கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க பதட்டமா மாறிடுறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே வாசல் வரைக்கும் இவங்களை அனுப்புறதுக்காக வராரு. என்னன்னு தெரியல, இப்ப ஹீரோவை பார்த்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. காலையில முதல்ல ஹீரோ தான் கண்முழிக்கிறாரு. ஒய்ஃப் சீட்ல எழுதி வைப்பாங்கன்னு இவருக்கு தெரியும் போல. என்ன எழுதி வச்சிருக்கா பாக்கலான்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. உங்களுக்கு உண்மையில குழந்தையே இல்லன்ற மாதிரி மீரா சொன்னான்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதே சமயம் நான் வச்சிருந்த சில பெயிண்டிங்க மீரா எடுத்துட்டு போயிருக்கான்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இவர் எழுதி வச்சதை கிளிக்கலாம் மாற்றாரு. எழுதி வச்சதை அப்படியே அந்த இடத்துல வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒய்ஃப் கண்முழிக்கிறாங்க. ஒய்ஃபுமே அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாங்க. திரும்பி எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறாங்க. நேத்து மதியானம் வந்து மீரா பேசியிருக்கா போல, குழந்தை இல்லன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருக்கா. இவங்க அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்காருல, பசங்களோட ரூம்ல தான் நின்னுட்டு இருக்காரு. என்னங்க பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த இடத்துல கேக்குறாங்க. பசங்க வளர்ந்துட்டாங்க, அதனால தான் தனித்தனி ரூம்ல வைக்கலான்னு யோசிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பசங்க இருக்க மாதிரியே இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மீரா சொல்றது உண்மையா இல்ல உண்மையிலேயே பசங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. சரி நீ குளிக்க போன சொல்லிட்டாரு. குளிச்சுட்டு இவங்க வெளியே வராங்க. தலையெல்லாம் ஈரம் பண்ணிருக்காங்க. எதுக்காக இப்படி தலையை ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி இவரை தொடச்சு விடுறாரு. அப்பதான் டேவிடும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வராங்க. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா மீரா நேத்துல இருந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நேத்து மதியானம் மீரா இருக்காங்கல்ல, ரித்துவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு மணி நேரம் ரித்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பும் போதுதான் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல எதிர வீட்டுக்கு வராரு. மீரா நேத்து உங்க கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க காலையில கூட பேப்பரை பார்த்து ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் கேட்கும் போது மறந்து போயிருது போல. எனக்கு மறந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு இவங்க 2 பேர் வெளியே போயிட்டு வந்தாங்கல்ல, நீங்க 2 பேர் எங்க போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரி டேவிட் கேக்குறாரு. ஷாப்பிங்காக போயிட்டு வந்தோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி டேவிடும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப டேவிட் கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்காருல, எனக்குமே ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு தானே சொன்னாரு, ஆனா ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் இவர் வராரு. இப்ப இவரோட நடலாம் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கறியெல்லாம் சமைக்கிறாரு. இவர் வீட்டுல நிறைய நாய்லாம் இருக்கு போல, அந்த நாய்க்கு கறியை போடுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவர் ஃபார்ம் ஹவுஸ்ல தாத்தாவோட போட்டோவை மாட்டி வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அதை பார்த்து இவரோட பிளாஷ்பேக்கை இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவரோட அம்மா இருக்காங்கல்ல, வேற கேஸ்ட சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவர் கூட நிம்மதியான வாழ்க்கைய வாழல, அதனால திரும்பி அப்பா கிட்டே வந்துடுறாங்க. அப்பா உன்னை ஏத்துப்ப, உன் பையனை ஏத்துப்பேன், இவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேற கேஸ்ட்ன்றதுனால அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அம்மாவும் ஹீரோவும் மட்டும் தான் அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவோட கட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பையன் தாத்தா இல்லாத போது தொட்டு பார்த்துட்டு இருக்கான். உள்ள கத்தி மாதிரி இருக்கு. லைட்டா இவன் கையை அறுத்துக்குது. இவன் பயந்து வேகமா ஓடிடுறான். பேரன் தான் எடுத்திருக்கான்றது தாத்தாக்கு தெரியுது. இந்த வீட்டு செக்யூரிட்டிக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் தான் இவனோட கையில அடிபட்டதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் ஹீரோ இருக்காருல, தாத்தா சேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. தாத்தாவை பார்த்தோன்னு எந்திரிச்சு போக பாக்குறாரு. ஆனா தாத்தா இருக்காருல, இது வான் சேர் தான், உட்காருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாத்தாவும் பேரனுக்கு நிறைய விஷயத்த சொல்லி தராரு. நம்ம எல்லாருமே ஆண்ட ஜாதி, யாரையுமே நம்ம மதிக்க கூடாது, நம்ம கெத்தா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இருக்கான். நைட்டு நேரம் தாத்தா தனியா ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாருன்னு இவனும் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான். தாத்தாக்கு 2 பெண்களை கூட்டு வந்து விடுறாங்க. அந்த பெண்களை தாத்தா எங்கேயோ கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறாருன்றது இந்த பையனுக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்த வாட்டி திருவிழா வரும்போது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த வாட்டி வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து விடுறாங்க. தாத்தா அந்த பொண்ணு கூட ஒன்னாதான் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை சாவடிச்சிடுறாரு. இதெல்லாம் இவன் மறைஞ்சிருந்து கவனிக்கிறான். தாத்தாவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, டிஸ்போஸ் பண்றதுக்காக பாடியை கொண்டு போறாங்க. பண்ணிக்கு கரியா போட்டுறாங்க. இதெல்லாம் இந்த பையன் கவனிக்கிறான். இந்த தாத்தா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவர் அப்படின்றது இந்த பையனுக்கு தெரிய வந்துருது. ஆக்சுவலா வீட்டுல ஒரு வாட்ச்மேன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, வாட்ச்மேனுக்கு வேலையை கொடுத்து தாத்தா அனுப்பி விடுறாரு. அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்காரு.
இதுவும் இந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. இவனும் அவங்க ஒன்னா இருக்கிறத எட்டி பார்த்துட்டு இருக்கான். அது அந்த லேடியும் கவனிச்சிடுறாங்க. இந்த பையன் கவனிக்கிறான்னு தெரிஞ்சோ சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் பார்க்கலான்ற மாதிரி இந்த சின்ன பையன் ஜன்னல்ல கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஆன்ட்டி பின்னாடி வந்து இவனை லாக் பண்ணிடுறாங்க. இவனுமே பயப்படுறான். ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. இப்படிதான் இவன் கொஞ்சம் கொஞ்சமா தாத்தா மாதிரி மாறி இருப்பான். பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்றது இவனோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். இப்பதான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க சீக்ரெட்டான ஒரு இடத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல தான் மீராவை இவர் லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அவர் ட்ரக் மாதிரி இருக்க கார்ல தான் கிளம்புறாரு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் அந்த ட்ரக்கை எடுத்துட்டு போவாரு. அப்ப சார் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ரமா சொல்றா. உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர வைன்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணு மீராவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. மீரா எப்படி காணாம போனான்னு தெரியல. வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கணும்னு ஈரின்னு நினைக்கிறாங்க. நான் போய் பேசி பாக்குறேன்ற மாதிரி ரமா சொல்றா. சரின்ற மாதிரி இவங்க கேட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரமாவும் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறா போல. வந்த ரமா இருக்கல்ல, வெளியே யாரோ கார் ஆரன் அடிச்சிருக்காங்க. அவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள யாரோ தூக்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப இவங்களோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த மீரா வெளியே வரும்போது இவங்களும் இவங்க ஹஸ்பண்டா வெளியே வெயிட் பண்ண மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அப்ப நம்மளும் நம்ம ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் தூக்கி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீரா முழிக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால இவரும் மயக்க ஊசியா உங்களுக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஈரினும் ரமாவும் சேர்ந்த மாதிரி காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இவர் இருக்கார்ல, இந்த ரூம் கதவெல்லாம் சாத்திடுறாரு. இந்த மெயின் டோரை திறந்து இவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாரு. இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க, அதுவும் இந்த பணியில எதுக்காக வந்தீங்க, 2 பேருமே உள்ள வந்து உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. அப்படி இவங்க 2 பேரை உட்கார வச்சவரு சட்டுன்னு மெயின் டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப வெளியே இருக்க பிஜுவை நோக்கி தான் போறாரு. பிஜுவும் சார்னு பேசுறதுக்காக வரான். இவர் பேச டைமே தரமாட்டாரு. அவனை போட்டு செம்மடி அடிக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவங்க ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சே பிஜுவை இவர் சாவடிச்சிடுறாரு. நாயை வேற இவர் ஓபன் பண்ணிருப்பாரு. நாயே இவரோட பாடியை கடிச்சு சாப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, கதவை உடைச்சிட்டு ரமாவை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ரமா தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி சொல்றாங்க. ரமாவும் தப்பிச்சு ஓடிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு ரமாக்கு ஒரு ஸ்மாக்க போடுறாரு. அவங்களுமே மயங்கி இந்த இடத்துல விழுந்துடுறாங்க. நம்மளையும் அடிக்க போறான்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. இவர் அடிக்கலாம் மாட்டாரு. எப்படியும் ஒய்ஃப் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல, அதனால தான் இவர் பெட்ல ஒய்ஃபை படுக்க வைக்கிறாரு. அதே சமயம் ரமாவை அந்த சீக்ரெட் ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ரமா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப 2 பொண்ணுங்களையும் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. தாத்தா ஒன்னா இருந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து 2 பேர் கூடயும் ஒரே சமயத்துல ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக மேல வந்துடுறாரு. இவ்வளவு நாள் சேர்த்து வச்சார்ல, அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் மொத்தமா கொளுத்திட்டு இருக்காரு. இங்கதான் இவர் எப்பேற்பட்ட மனுஷன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒய்ஃப் எல்லாத்தையும் மறந்தாங்க பாத்தீங்களா, அது இவருக்கு சாதகமா போயிருது. ஒய்ஃப் மறந்துருவாளா, அப்ப நம்ம ஈஸியா சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒய்ஃப் எப்படி மறப்பாங்கன்றதுலாம் இவருக்கு நல்லா தெரியும். ஒய்ஃபாவே சில விஷயங்களை டக்குன்னு மறந்துடுவாங்க. ஆனா சில விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சிருக்க விஷயத்த மறக்கடிக்கணும்னா ஒரு மெத்தட் இருக்கு. தண்ணிக்குள்ள இவங்களோட தலையை முக்கணும். ஆக்சுவலா அவங்களாலாம் தலையை முக்கிக்க மாட்டாங்க. இவர் தான் தலையை முக்கி மறக்கலாம் வைப்பாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணை தூக்குறது கஷ்டம் இல்ல, லேடி பேசினாதான் பொண்ணுங்க நம்புவாங்க. அதனாலதான் இவரோட ஒய்ஃப் மூலியமா பேச வைப்பாரு. ஒய்ஃபுமே பேசி வண்டியில ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவர் தூக்கிடுவாரு. ஒய்ஃபுக்கு இதெல்லாம் மறக்கணும்ல, அதனால தண்ணியில முக்கி மறக்க வச்சிருவாரு. ஒரு ஜென்ஸ் லிஃப்ட் வேணுமான்னு கேட்டா யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால ஒய்ஃப் மூலியமா இவர் கேட்க வைப்பாரு. பொண்ணுங்கள நம்பி ஏறுவாங்க. அந்த பொண்ணுங்களை தூக்கிடுவாரு. ஒய்ஃபுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒய்ஃப் அதனால தான் அந்த பூவை நிறைய வாட்டி பார்த்து பூவெல்லாம் வரைவாங்க. ஆனா இவர் அடிக்கடி தண்ணிக்குள்ள முக்கி அவங்களுக்கு மறக்க வச்சிருவாரு. பாடி எல்லாம் துண்டு துண்டா வெட்டிடுவாரு. இங்க நிறைய பண்ணிங்க நாய்ங்கெல்லாம் இருக்கும். அதுங்களுக்கு இறையா இவர் போட்டுருவாரு. 3-4 பெண்களை மட்டும் இவர் தூக்கல, இவர் 50 பெண்களுக்கு மேல தூக்கி இருக்காரு போல. ஏன்னா அவ்வளவு பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இப்பதான் மீராவை எப்படி தூக்குனாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ரித்து மட்டும்தான் மீரா கிட்ட பேசுற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாங்க. அதனால தான் நம்பி மீரா கதவை திறந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா இவர் ஒளிஞ்சுதான் இருப்பாரு. சட்டுன்னு வந்து மீராவை லாக் பண்ணிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி மீராவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஈரனுக்கு நம்ம பக்கத்துல இருந்தோன்றதே மறந்து போயிருக்கோம். திரும்பி ஈரனுக்கு எல்லாத்தையும் மறக்க வைக்கணும்ல, அதனால இவருமே குளிப்பாட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. இவங்களை தண்ணிக்குள்ள முக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, தடுத்து இவரை தண்ணிக்குள்ள முக்கிடுறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்புஸ்டான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப கன்னெல்லாம் வேகமா லோட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க வேகமா ஈரனை அட்டாக் பண்றதுக்காக போதுங்க, நீங்களாம் அட்டாக் பண்ணாதீங்க, நில்லுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் மட்டும் ஒய்ஃபை துரத்திட்டு போறாரு. ஒய்ஃப் ஒரு காட்டு பகுதியில தான் ஓடிட்டு இருக்காங்க. தெரியாதனமா ஸ்லிப் ஆகி ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இதுவும் நடக்கிறது மொத வாட்டி கிடையாது. இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி நடந்திருக்கும்.
இப்ப நாய்ங்க வேகமா இவங்களை கடிக்கிறதுக்காக வருதுங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நாயை தான் வேகமா ஷூட் பண்றாரு. ஒய்ஃப் அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு வர்றாரு. ஒய்ஃப் மேல பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒய்ஃப் மூலியமா தான் அடுத்த பொண்ணை தூக்க முடியும். அதனால தான் ஒய்ஃபை உயிரோட வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. 2 லேடிஸை லாக் பண்ணி வச்சிருக்காருல, அந்த இடத்துக்கு ஒய்ஃபை இழுத்துட்டு வந்துடுறாரு. எப்படியோ நடக்க போறதெல்லாம் நாளைக்கு மறந்துடுவேன், உன்னை நினைச்சு எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மயக்க ஊசி இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து ஒய்ஃப் கிட்ட தூக்கி போடுறாரு. உனக்கு நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ பண்ணலனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃப் போடுற மாதிரி வராங்க. ஆனா சட்டுன்னு இவரோட கால்ல குத்திடுறாங்க. ஏற்கனவே மீரா தெளிஞ்சா மீராக்கு இவர் ஊசி போடாம வேற இருந்திருப்பாரு. இப்ப மீரா அந்த செயின் எல்லாம் உடைச்சிடுறாங்க. சட்டுன்னு இவரை லாக் பண்றாங்க. ரித்து நீங்க போய் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரித்துவும் ஓட பாக்குறாங்க. அதுக்குள்ள கையில இருக்க கட்டியை வச்சு இவர் அடிக்கிறாரு. ரித்து காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல மீராவும் இவரும் சேர்ந்து பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஒரு ஸ்டேஜ்ல மீராவை அடிச்சு போட்டுறாரு. ஆனா இந்த சமயம் ரித்து இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட கன் எடுத்துடுறாங்க. அவரை பாயிண்ட் பண்ண மாதிரி நிறுத்திடுறாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல ரொம்ப பயம் வருது. ஹீரோ சாமர்த்தியமா பேசி இவளை குழப்பி விடணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் இந்த மீராவால வந்துச்சு, இவன் மேலதான் தப்பு இருக்கு, இவளை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மீரா இருக்காங்கல்ல, இந்த நபர் தான் மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரித்துவே குழந்தை இருக்கிறதா இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க. இவர் தான் குழந்தை இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நம்ப வச்சிருப்பாரு. அதனாலதான் இவங்க குழந்தை இருக்கிறதா நம்பி இருப்பாங்க. ஆனா குழந்தை எல்லாம் இல்லன்றத மீரா தான் சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. மீரா தான் சரியானவ போல, நம்ம ஹஸ்பண்ட் ஏமாத்துறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கன்ன ஹஸ்பண்ட நோக்கி பாயிண்ட் பண்றாங்க. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவரோட ஷோல்டர்லயே ஷூட் பண்றாங்க. அவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இந்த சமயம் ரமா முழிச்சிடுறாங்க. இப்போ ஒரு கட்டி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட மண்டையிலேயே போடுறாங்க. அவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் டீம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுது. போலீஸ் டீம் வரும்போது பிஜு இறந்து போயிடுறாரு. இப்ப மத்தவங்க எங்கன்ற மாதிரி இவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அங்க நிறைய பொண்ணுங்களோட ஐடி கார்டு கிடைச்சிருக்கும், நிறைய பொண்ணுங்களோட Dress கிடைச்சிருக்கும். குறைஞ்சது ஒரு 20-25 பொண்ணுங்களையாவது அவன் தூக்கி இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. ரித்துக்கு மறதி ப்ராப்ளம் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதை இவன் நினைச்சிருந்தா கியூர் பண்ணிருக்க முடியும். ஆனா கியூர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி இவன் கான்சியஸா இருந்திருப்பான். அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா வேலையும் பண்ணிருப்பான். அதே மாதிரி நீங்க அவனோட ஒய்ஃப்னு நினைக்கிறீங்கல்ல, அது கூட உண்மை கிடையாது மேடம். அவனோட ஒய்ஃப்லாம் கிடையாது, நீங்க அவனோட டார்கெட் தான். அவன் உங்களையும் தூக்கியிருக்கான், கார்ல கொண்டு வந்திருக்கான். அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தனியா பொண்ணுங்களை தூக்குறது கஷ்டமா இருந்திருக்கும், ஒய்ஃப் மாதிரி கூட யாரையாவது வச்சுப்போம், பொண்ணுங்களை ஈஸியா தூக்கலான்றதுக்காக தான் இவங்களை ஒய்ஃப் மாதிரி இவன் மாத்திருப்பான். ஒய்ஃப்ன்ற மாதிரி இவங்களையே நம்ப வச்சிருப்பான். இவங்க மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். அதனால தான் ரமாவும் அந்த மாதிரிலாம் நம்பியிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் அவன் தான் பிளானிங்கா பண்ணியிருப்பான். உங்க உண்மையான அடையாளத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் உங்க உண்மையான அடையாளம்ன்ற மாதிரி டேவிட் காட்டுறாரு. அதை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திடுறாங்க. இப்போதைக்கு ஹீரோ சாகாம ஜெயில தானே இருக்கான். ஜெயில இருக்க ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ரித்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுமே எப்படி இருக்க ரித்துன்ற மாதிரி கிண்டலா கேட்கிறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவனை அசிங்கமா திட்டுறாங்க. என் உண்மையான பேர் இதுதான், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து நடந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. பிரிட்ஜ்ல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து இறந்து போனால, அவன் கதை என்னன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா அவன் வீட்டுக்குள்ள திருட வந்தவனா இருப்பான். ஹீரோ மேலேயே கைய வச்சிட்டான்ல, ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அவன் தப்பிச்சு ஓடும் போது இவர் கார்ல ஃபாலோ பண்ணிருப்பாரு. அவன் கதையை முடிச்சிருப்பாரு. சோ ஹீரோ அந்த அளவுக்கு கோபக்காரரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனோட தாத்தாவை பார்த்து முழு சைக்கோவா மாறி இருக்கான்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.